அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தற்போது ஒரு நிமிடம் நம்மளுடைய பயிற்சி வகுப்பு பற்றி ஒரு விளம்பரம். ஜூலை 14ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக் ஆப்ஷனில் நம்மளுக்கு காலையில் 9:15 இருந்து 9:30க்குள்ளே உண்டான ஃப்ரெஷ் ப்ரீமியம் மார்னிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எப்படி நிறுவனங்களை நாம் தேர்ந்தெடுப்பது, எப்படி கணக்கிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி வகுப்பின் நோக்கம். இதை கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது இருக்காது. முக்கியமாக வரைபடம் இருக்காது. மிக மிக முக்கியமாக ஒரு நிறுவனத்தின் ஜாதகம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அந்த நல்ல நிறுவனமா கெட்ட நிறுவனமா, இது எப்படி லிக்விடிட்டி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம கணக்கீடுக்கு ஒப்பீடான வியாபாரம் செய்யலாம். இந்த இடத்துல ஏன் 9:15 to 9:30 நம்ம சொல்கிறோம்னா, ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கணும். ஏன்னா 9:07க்கு நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் அப்டேட் ஆகிடும். 9:15க்குள்ளே 8 நிமிடங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை அனைத்துமே பார்த்து நீங்கள் 9:15லிருந்து 9:16க்குள்ளே ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து மேம்படணும். எங்களிடம் கற்றுக்கொண்டால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல், உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளே வந்தால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம எதுவும் பரிந்துரை சொல்வது கிடையாது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி பெற்றுக்கொள்ளலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்ஷன், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே அடிக்ஷன் ஆக வேண்டாம். 9:15 9:30 மட்டும் மார்க்கெட் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானிட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அந்த அளவுக்கு லாபமோ நஷ்டமோ அந்த நேரம்தான். இதற்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதோ இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கேற்று கொள்ளலாம். இப்போது ஜூலை 12ஆம் தேதி நம்மளுக்கு சந்தை எப்படி முடிவிட்டுருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி 19,507 to 19,361, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 140 புள்ளிகளோட பயணம் இருந்திருக்கு. ஓப்பன் டு அப்போ 10 புள்ளிகள், ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு 130 புள்ளிகள் பயணம் கொடுத்துருக்குறாங்க. நேற்றைய அடிப்படையில் பார்க்கணும். நேற்றைய அடிப்படையில் பார்த்தா சந்தை நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல, நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ இது வந்து 3 வர்த்தக நாள் முடிஞ்சிருக்கு. 19,400 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன், அதாவது இது வந்து வீக்லி ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வீக்லி ஓப்பன் 19,400. வீக்லியில் ஹை, இந்த வீக்கோட ஹையாக, இந்த வீக் நான் சென்ற வார வீக்கில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 19,515. அப்போ வந்து இப்போ 3 வர்த்தக நாளோட ஹை. அதே மாதிரி இப்போதைக்கு லோ, இந்த வீக்கோட இந்த 3 நாள் வர்த்தகத்தோட லோ 19,327. இப்போ 3 வர்த்தக நாட்களில் குறைந்தபட்ச க்ளோசிங்காக இருக்கிறது 19,355. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் 19,361 வந்திருக்காங்க. அப்போது நம்மளுக்கு மொத்தம் ஒரு வீக்கோட, ஒரு வாரத்தோட பயணம் குறைந்தபட்சம் 300 புள்ளிகள் இருக்கணும். இப்போ 19,515 அப்படிங்கிறத ஹை எடுத்துட்டா, இதிலிருந்து 300 புள்ளிகளை நம்ம கழித்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், 19,215 வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 19,327 தான் லோ அப்படின்னு எடுத்துட்டா, 19,327 தான் லோன்னு எடுத்துட்டா, நம்மளுக்கு 300 புள்ளிகள் ஆட் பண்ணால் 19,627 மட்டும் போகலாம். அப்போது சந்தை இதனை அடைகிறதா, இதனை அடைகிறதா இன்னும் 2 நாட்களில் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ சந்தையோட பயணம் நம்மளுக்கு ஒரு 190 புள்ளிகள் தான் இருக்கிறது. அப்போது ஒரு 200 புள்ளிகளுக்கு மேற்பட்டு சந்தை பயணம் நடக்கணுனாலே இந்த 19,327 ஒன்று இதை பிரேக் பண்ணணும், இல்லை 19,515 இதை பிரேக் பண்ணணும். இது வீக்லி அனலைசிஸோட டெப்த்.
அடுத்து 19512 ஒரு ஹை, 19523 ரெண்டாவது ஹை, 19515 மூணாவது ஹை, 19507 நாலாவது ஹை. எல்லாரும் இதை என்ன சொல்லுவாங்க? டாப் 4 டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டபுள் டாப், ட்ரிபிள் டாப், இப்போ 4 டாப்ஸ். அப்போது அனைவரோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, மார்க்கெட் 19500 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து விட்டது. அதனால் இங்கே நிறைய செல்லர்ஸ், ஏன்னா நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தா இது 4 டாப் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? சந்தை கீழே வரும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணம். அப்போ இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இதற்கு அபோவ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய தடுப்புகள் இருக்குது. அப்போ இந்த நேரம் நிறைய செல்லர்ஸ் அதிகமாக இருக்க என்ன ஆகும்? அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு மெயிட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது யாரெல்லாம் அதிக வர்த்தகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதனை பற்றி புரியும். அடுத்தது நிஃப்டியோட இம்பேக்ட். இப்போ மார்க்கெட் இறங்குது, ரெண்டாவது பகுதியில் இறங்கியது. இதில் புட் ஆப்ஷன் காலையில் மதியம் லோ இருக்கும்போது 19400 லோ வச்சுட்டு மார்க்கெட் 19450 போயிருக்காங்க. அங்கேருந்து மார்க்கெட் 19360 வந்திருக்காங்க. அப்போது புட் ஆப்ஷன் 400 போட்டப்போ என்ன ஹை இருந்தாங்களோ அதை கூட ஹை பிரேக் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கத்தில் இருப்பாங்க. அதை விட மிக மிக முக்கியம், இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட்டோட லோ 19361. நான் சொல்லலை, மார்க்கெட்டோட லோ இங்கே இருக்குது 19361. இப்போது 19450 புட் 500 புட்டெல்லாம் பாருங்கள். 19450 புட் மைனஸ் 19361னா நம்மளுக்கு 89 புள்ளிகள் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 19450 புட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய கை 80 ரூபாய். ஆனால் எவ்வளோ இருந்திருக்கணும்? இன்ட்ரன்சிக் வேல்யூவே நம்மளுக்கு 89 ரூபா இருந்திருக்கணும். அது போக ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அப்போ இது நடைபெறலை அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது. அது ஏன், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்க. இதற்கான பதில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கேள்விக்கு உண்டான பதில், இந்த கேள்வியை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். 2 விஷயங்கள்னால ஒன்று இருக்காது. ஒன்று ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன ஆகும்? ப்ரீமியம் அதிகரித்திருக்கும். ப்ரீமியம் அதிகரித்திருக்குன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இடைவெளி கம்மியாக இருந்திருந்தால் வேறு மாதிரி இருக்கும், அதிகமாக இருந்திருந்தால் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சந்தையோட ஹை 19543. இது ஹை, ஃப்யூச்சரோட ஹை. அப்போ ஸ்பாட்டோட ஹை என்ன? 19507. அப்போது 19507. இங்கே ஃப்யூச்சரோட ஹை 19543. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ நம்மளுக்கு? இதில் 36 புள்ளிகள். அப்போ ஹையில் எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்கள். அதே லோவில் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு 19361. ஃப்யூச்சரோடது பாருங்கள் 19450. அப்போது 90 புள்ளிகள் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். ஹை லெவலில் டிஃப்ரெண்ட் 36 புள்ளி, லோ லெவலில் டிஃப்ரெண்ட் 90 புள்ளி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக இறங்குச்சுன்னு அப்படின்னு கிராஃபை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். வீழ்ச்சி இறந்து விட்டது அப்படி இப்படின்னு அதிரடி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த வீழ்ச்சியில் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் இல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் ஃப்யூச்சர் இம்பேக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக நியூமரிக்காக எண்கள் அடிப்படையில் பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அடுத்தது அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அட்டவணை வந்துட்டு 19400 புட் 500 கால் இதுதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து 19450 கால் புட் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கல் 19450
19300 புட் 19400 கால் ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்கு. இப்போ சந்தை 19400 புட் 500 கால் கொடுத்ததுனால 19400 புட் 19500 கால். இப்போ 19400 புட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 400க்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது 80% நம்மளுக்கு இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடந்தாலும் நான் பெருமை கொள்ளவில்லை, நடக்காவிட்டாலும் சரி. அதனால் நம்மளுக்கு 80% பிக் கேப் டவுன் இருக்காது. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% பெரிய கேப் டவுன் இருக்க வாய்ப்புகள் இல்லை. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ 19450 அப்படிங்கிறது நடுநிலை, அது ஸ்ட்ராடலாம் இருக்கிறனால 19400 புட் 43 அண்ட் 15, அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாய். அப்போ 19360 60 ரூபாய் அப்படிங்கும்போது 19340 19500 15 ரூபாய் 19515 19560. அப்போ சந்தை 19340 19560 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அடுத்தது ஸ்ட்ராடல் 19450 கால் புட். இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸே வந்தாச்சு, அதனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கே போட்டுக்கலாம். 67 + 31 98 புள்ளிகள். அப்போது 19350 19550 இருக்க போகிறாங்க. 19450 நடுநிலையாக இருக்க போகிறது. 19450 புட் 67 ரூபாய் அப்படிங்கும்போது 19367 83 19383 19450 கால் 31 ரூபாய்ங்கும்போது 19481. அப்போ 19383 டு 19481 பெரிய ஃபைட்டிங் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நடுநிலை 19450. இதை கணக்கிட்டு பாருங்கள். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வால்யூட்டி, ஏன்னா நாளைக்கு 0 ஆர் ஹீரோக்கு உண்டான இம்பேக்டட் பாருங்கள். அப்போ 0 ஆர் ஹீரோக்கு இம்பேக்டடுக்கு நீங்கள் 19350 19550 இருக்க ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுக்கலாம். முக்கியமாக 19450 19400 19350 ரொம்ப ரொம்ப இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். அப்போ 19400 அப்படிங்கும்போது 19400 நடுநிலை, 19350 19450 19400 இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோக்கு இம்பேக்டடாக மூமெண்ட் நடைபெற போகிறது. அப்போது 19350 கால் 80 ரூபாய் அப்படிங்கும்போது 19430 ரெசிஸ்டன்ஸ் 1, 19400 49 ரூபாய் 19449 19450 28 ரூபாய் 19478 ரெசிஸ்டன்ஸ் 3, 19450 புட் 72 ரூபாய் 19378, 19400 புட் 43 19357, 19350 24 ரூபாய் 19326. இது சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதில் டைம் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 19350 டு 450 100 புள்ளிகள் இருக்கணும். இவங்க 80 புள்ளி இருக்கிறாங்க, இவங்க 72 புள்ளி இருக்கிறாங்க, 152 புள்ளிகளாக இருக்குது. அப்போது 52 புள்ளியை 0 பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு மொமெண்டம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள், 44937 டு 44562 ஒரு 400 புள்ளிகளுக்கு உட்பட்டு சந்தையோட மொமெண்டமாக இருந்திருக்கு. இவங்க அட்டவணை என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பாட் 44639, ஃபியூச்சர் 44803. அப்போ கிட்டத்தட்ட 160 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
44,800 புட் 45,000 கால் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 44,800ம் 45,000ம் அப்போ 44,900 முக்கியம். அப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துறாங்க 44,800 185 ரூபாய்ங்கும்போது 44,615. இது 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 225 ரூபா வருது. 250 வச்சுட்டாலும் கூட 44,550. 45,000 அப்படிங்கிறது 46 ரூபாய். 45,046 2 220 பாயிண்ட்ஸ் 45,225. இந்த அளவுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் பேங்க் நிஃப்டிக்கு இருக்க போகுது. இதில் இம்பீரியல் வாலிட்டி கால் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது, புட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 44,500 டு 45,000 அப்படின்னு எடுத்துகிட்டா 500 பாயிண்ட்ஸ். இவங்க 270, இவங்க வந்து 325. அப்போது 5 7 2 9 595 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்காங்க. 95 புள்ளிகள் தான் டைம் வேல்யூ இருக்குது. இதை 0 பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு தான் மொமெண்டம் நடக்கும். ஆனால் 0 ஆர் ஹீரோக்கு உண்டான இம்பேக்டர் ரொம்ப பொறுமையாக வர்த்தகம் செய்ய முற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.